ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தேங்காய் சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. சின்ன சின்ன ஹோட்டல்களையும் இட்லி கடைகள்லையும் நம்மளுக்கு இந்த தேங்காய் சட்னி மட்டுமே பரிமாறுவாங்க. இட்லியோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபியை பார்க்கலாங்க. வீடுகளில் டக்குன்னு ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம தேங்காய் சட்னி சூஸ் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அதை யுனானிமஸாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் எதோட வேணாலும் சாப்பிட்லாங்க. தேங்காய் சட்னி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸோடு ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இப்போ வாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி ரெசிபியை பார்த்துடலாம். இங்கே ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பீஸஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாய், நல்ல காரமான பச்சை மிளகாய் ஒன்று, நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு. இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், ஒரு 5-6 புதினா இலைகள் சேர்த்துடலாங்க. ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தரும் தேங்காய் சட்னிக்கு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு புளி, ஒரு சின்ன பீஸ் புளி. இப்போ தேவையான அளவு உப்பு. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ரொம்ப அதிகம் வேண்டாங்க, ஒரு 1-2 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ அதுக்குள்ளே அந்த தேங்காயில் ஒரு தடவை அரைச்சிட்டேன். இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சட்னி நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்து விட்டுறலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து விட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வர விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இது சட்னி மேலே ஊற்றி விட்டுறலாம். சட்னி ஜம்முன்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சுட சுட ஆவி பறக்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னும் 2 சேர்த்து பரிமாற வேண்டியது தான். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, உப்புமா, பொங்கல் எதோட வேணாலும் சாப்பிடலாம். இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோட. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.